பூமியைச் சுற்றி அசையும் 8 வல்லமையான கோள்கள். நம்முடைய சூரிய குடும்பத்தில் 8 முக்கியமான கோள்கள் உள்ளன. ஒவ்வொரு கோளும் தனித்துவமான தன்மை கொண்டவை. இவையெல்லாம் சூரியனைச் சுற்றி அசைகின்றன. இப்போது ஒவ்வொரு கோளையும் ஒரு பயணமாக பார்ப்போம். 1வது புதன், மெர்க்குரி. சூரியனுக்கு மிக அருகிலுள்ள இந்த சிறிய கோள் மிக வேகமாக சூரியனைச் சுற்றுகிறது. ஆனால் வலது பக்கம் சூரிய வெப்பம், மறுபக்கம் கடும் சுழல். பூமியை விட இங்கு ஒரு நாள் 59 நாள்களுக்கு சமம். 2ஆம் சுக்கிரன், வீனஸ். பூமிக்கு சமமாக தோன்றும், ஆனால் இதில் உயிர் வாழ இயலாது. இங்கு வானிலை எப்போதும் ஆகாய வழுக்கையின் போல் இருக்கிறது. சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோளாகும். 3ஆம் பூமி, எர்த்து. நம்முடைய இல்லம், உயிர்கள் வாழும் ஒரே கோள். நீர், ஆகாயம், உயிர்கள் அனைத்தும் இங்கே உள்ளது. இது சூரியனிலிருந்து 3வது இடத்தில் இருக்கிறது. 4ஆம் செவ்வாய், மார்ச். இந்த சிவப்புக் கோள் மனிதர்களின் எதிர்கால வீடு என்று கருதப்படுகிறது. இங்கே நீர் இருந்ததற்கான அடையாளங்கள் உள்ளன. நாசாவின் ரோவர்கள் இங்கு தரை பார்க்கின்றன. 5வது வியாழன், ஜூபிட்டர். இது சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள். வானில் ஒரு பெரிய புயல் களங்கம் போன்றதாக காணப்படும். இது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நடக்கும் புயல். 6ஆம் சனி, சாட்டர்ன். அழகான வளையங்கள் கொண்ட கோள். இந்த வளையங்கள் பனியும் தூசிகளும் சேர்ந்து உருவானவை. இது 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் சூரியனைச் சுற்றுகிறது. 7ஆம் யுரேனஸ், யூரானஸ். மிக குளிர்ந்த கோள். இது வளைந்த முறையில் சுழல்கிறது. இது அருகில் இருக்கும் மற்ற கோள்களை விட வித்தியாசமாக சுழல்கிறது. 8வது நேப்டியூன், நெப்டியூன். சூரியனிலிருந்து மிக தூரத்தில் இருக்கும் கோள். இதில் மிகவும் வேகமான காற்றுகள் வீசுகின்றன. இது ஒரு சன்னலில்லா ப்ளூ கோள் போல தெரிகிறது. முடிவில் இந்த 8 கோள்களும் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. பூமி மட்டும் உயிர் கொண்டதாலேயே நாம் இங்கே இருக்க முடிகிறது. ஆனால் மற்ற கோள்கள் பற்றி அறிந்து கொள்வது நம்முடைய அறிவையும் ஆர்வத்தையும் வளர்க்கிறது. பிளானட் பாதி ஒரு துயரமிக்க உண்மையின் பிரதிபலிப்பு. இந்த உலகம் இயற்கையின் அழகு, உயிரின் வித்தியாசங்கள் மற்றும் ஒற்றுமையின் அடையாளம். ஆனால் இன்று நம்மால் உருவாகும் மாற்றங்கள் புவியின் பாதியை அழிக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது. நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக், கார்பன் வெளியீடு, காட்டுப்பாதைகள் அழிக்கப்படும் நிலை, கடல்களில் மாசு, இவை அனைத்தும் புவியின் நிலைமையை மோசமாக்கி வருகிறது. இது சாதாரண ஒரு சூழ்நிலை பிரச்சினை அல்ல, இது வாழ்வியல் பிரச்சினை. பிளானட் பாத்தி என்றால் என்ன? இது நம்முடைய பூமி. இது சுவாசிக்க வாயு தருகிறது, உணவு வழங்குகிறது, நீர் அருளுகிறது. ஆனால் இப்போது நாம் அதை தனமில்லாமல் பயன்படுத்தி வருகிறோம். பூமியின் வளங்களை நாம் வெறும் ஒரு வருடத்தில் முழுவதுமாக பயன்படுத்தி விடுகிறோம். மீதமுள்ள நாட்கள் கடனைப் போல் வாழ்கிறோம். பிளானட் பாதி திட்டம், பிளானட் ஹாஃப் என்பது ஒரு பிழைத்தல் திட்டம். இது பூமியின் பாதி பகுதியை இயற்கைக்கு மீண்டும் கொடுப்பதற்கான ஒரு இலக்கை முன்வைக்கிறது. வனங்கள், கடற்கரை, வனவிலங்கு வாழிடம் இவற்றை பாதுகாத்தாலே நமக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். நாம் என்ன செய்யலாம்? நாம் செய்யக்கூடியவை சிறியதாகத் தோன்றலாம். பிளாஸ்டிக் தவிர்த்தல், பசுமை வாகனங்கள், மீளுச்சுழற்சி, மரம் நடுவது. ஆனால் இது பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். மற்றொருவரை பார்த்து மாற்றம் ஏற்படும் என்பதை எதிர்பார்க்காமல் நாமே அந்த மாற்றமாக வேண்டும். முடிவில் புவி நமக்கான இல்லம் மட்டுமல்ல, இது பன்முக உயிரினங்களின் கூடாரம். அதனால்தான் பிளானட் பாதி ஒரு தேர்வு அல்ல, இது ஒரு கட்டாயம். இது நம் எதிர்காலத்தை பாதுகாக்கும் முதல் படி. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.